எல்லா பிரச்சனைகளுக்கும் தலைவர்களிடம் தீர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருக்கவும் முடியாது. ஆனால் இந்த எதிர்காலத்தில் இருக்கின்ற ஆபத்துக்களை உள்வாங்கி நம்மை வழிநடத்தக்கூடிய தைரியம் ஸ்டாலின் என்கிற இந்த தனிப்பட்ட தலைவருக்கு அல்லாது வேறு எந்த தலைவருக்காவது இருக்கிறதா? பீட்டர் சார், திமுக ஆட்சி மீண்டும் வரணும், ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு மக்கள் இந்த தடவை யோசிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு மிகப்பெரிய தேவை இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ஒய் MKS2, ஒய் DMK2ன்னு கேட்கல. ஒய் MKS2 என்பது மிக ஆழமான கேள்வி என்று நான் எண்ணுகிறேன். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே இதுவரை இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்தி பேசாத அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மாநிலங்களை எல்லாம் காலனி மாநிலங்களாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய சதியை அருமையினுக்குரிய நண்பர் ராசா அவர்கள் சொன்னது போல ஒன்றிய அரசு அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த சதிகளை எல்லாம் முறியடிப்பதற்கான உணர்வு பூர்வமான உள்ளார்ந்த தெளிவுள்ள ஒரே குரலாக ஒலிக்கின்ற ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இந்தியாவிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு தேர்தலை விட்டுவிட்டால் 5 ஆண்டுகள் போகிறது என்பது ஒரு கருத்து. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான முடிவு. யாரை திருமணம் செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை பார்க்க வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும் என்பதை போல யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. தவறான முடிவெடுத்தால் என்ன நடக்கும்? அமெரிக்காவை பார்க்கிறோம். உலக நாடுகளினுடைய தலைநாடாக இருக்கின்ற அமெரிக்கா, ஜனநாயகம் மனித உரிமைகள் பேசிய அமெரிக்கா, விஞ்ஞான தொழில்நுட்பத்திலே முன்னணி நாடாக இருக்கின்ற அமெரிக்கா ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் இன்று உலகமெல்லாம் கைகொட்டி சிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான நாடாக மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் ஒரு முறை தவறாக வாக்களித்ததன் காரணம்தான். அப்படி ஒரு தவறாக வாக்களித்து விடக்கூடாது. ஏனென்றால் வரக்கூடிய காலம் தன்னுடைய கற்பத்திலே நமக்கு எதிராக பல சுனாமிகளை அவிழ்த்து விடுவதற்கு தன் கற்பத்திலே வைத்து காத்திருக்கிறார். நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் 16, 17ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு போகிறார். நாடாளுமன்றத்திற்கு போய் அங்கே என்ன அரசியல் சாசன சட்ட திருத்தம் நடைபெற போகிறது? மகளிர் இடஒதுக்கீடு என்கிற பெயரிலே தமிழகத்தினுடைய அரசியல் உரிமைகளை மட்டுமல்ல தென் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் அடையாளத்தையும் நமக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தினுடைய முனைப்பையும் காலமாக நிரந்தரமாக சீரழிக்க போகிற ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறார். நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஒரே சட்ட திருத்தத்தின் மூலம் 833 நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றப் போகிறார். தொகுதி வரையறை செய்ய போகிறார். மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்ய போகிறார் என்றெல்லாம் நேற்று பிரதமர் பேசி அனைத்து கட்சிகளுடைய ஒத்துழைப்பு கேட்கிறார். அதற்கு பின்னாலே இருக்கின்ற சதியை தெரிந்து கொண்டு முதலில் குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான். மிக அருமையாக சொன்னார். தென்றலாக இருக்கின்ற தென்னிந்தியாவை புயலாக மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார். களத்திலே இருக்கிற எடப்பாடி என்ன சொன்னார்? அதான் பிரதமர் சொல்லிட்டார, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டார. எண்ணிக்கை கூடுவதால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டாரே என்ற ஒரு வரிக்கு மேலே அந்த வரக்கூடிய முதலமைச்சராக வர ஆசைப்படுகின்றவருக்கு அந்த பிரச்சனையை பற்றிய புரிதலே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தலைவர்களிடம் தீர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருக்கவும் முடியாது. நாட்டிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தலைவர்கள் எல்லோரிடமும் எப்பொழுதும் தீர்வு இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு விவரம் தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் எங்களை ஆளப்போகிற தலைவர்களுக்கு குறைந்தபட்சம் பிரச்சனைகள் என்ன என்பதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாவது வேண்டும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆள் ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு எப்படி வாக்களிப்பது? 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உட்பட நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு கிடைக்க போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 190. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மட்டும் சேர்ந்து 180 இடங்களை பெறப்போகிறது. 2 மாநிலங்கள்.
அப்பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. இன்று நாடாளுமன்றத்திற்கு நம்ம ராசா வேணா அடிக்கடி சில நேரம் எழுந்து நிற்கிறார். மற்றவர்களுடைய குரல் அங்கே பேசுவதற்கு அனுமதி தரப்படுகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். 833 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் வைத்துக் கொண்டு ஒரு சபாநாயகர் எப்படி சபையை நடத்த முடியும்? அங்கே எந்த உறுப்பினர் பேச முடியும்? என்ன பிரச்சனை வாதிக்க முடியும்? சீன பாராளுமன்றம் போல, கொரிய பாராளுமன்றம் போல வந்தோம், கூடினோம், தேசிய கீதம் பாடினோம், தீர்மானத்தை வாசித்தோம், கைதட்டினோம், விடைபெற்றோம் என்று நம்முடைய பாராளுமன்ற மரபை முழுமையாக அழித்து ஒழிப்பதற்காக ஒரு அரசியல் திட்டத்தை, அரசியல் சட்ட திருத்தத்தை அடுத்த ஆண்டல்ல அடுத்த வாரத்தில் நிறைவேற்ற காத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அதை பற்றி நமக்கு எந்த பயமும் தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஒருவர். களத்திலே இருக்கின்ற மற்றவர்களுக்கு அதை பற்றி ஏதாவது புரிதல் இருக்கிறதா? களத்திலே முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லோரையும் தனித்தனியாக பாருங்கள். இந்த எதிர்காலத்திலே இருக்கின்ற ஆபத்துக்களை உள்வாங்கி நம்மை வழிநடத்தக்கூடிய தைரியம் இந்த ஸ்டாலின் என்கிற இந்த தனிப்பட்ட தலைவருக்கு அல்லாது வேறு எந்த தலைவருக்காவது இருக்கிறதா? ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். ராசா சொல்வது வேறு, அது அவருடைய கட்சி, அவருடைய முதலமைச்சர். நான் தோழமை கட்சி. முதலமைச்சருக்கு வேண்டுமானால் சற்று அறிமுகமானவன், நெருக்கமானவன், நட்பானவன் என்று சொல்லலாம். ஆனால் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒன்றிய அரசு விடுவிக்கின்ற புள்ளி விவரங்கள் பள்ளி கல்வியா, மேல்நிலை கல்வியா, சட்டம் ஒழுங்கா, மருத்துவ வசதிகளா, முதலீடுகளா, அடிப்படை கட்டுமான பணிகளா, எந்த துறையாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வெளியிடுகின்ற அத்தனை புள்ளி விவரங்களும் ஒன்று தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது, இல்லது 2வது மாநிலமாக இருக்கிறது, இல்லது 3வது மாநிலமாக இருக்கிறது. கடன் வாங்குகிறார் என்று சொல்லுகிறவர் யார்? இந்த பியூஷ் கோயல். ஆனால் அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒன்றிய அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறது தெரியுமா? 300 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. தங்களுடைய வருவாயிலே 34 விழுக்காட்டை வட்டியாக மட்டுமே கட்டுகிற ஒன்றிய அரசு, அதன் அமைச்சர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், we are well within the financial discipline of borrowing money. மிகச் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளிலே ஒத்துழைப்பே தராத ஒரு ஒன்றிய அரசு. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், செரசிலே உட்கார்ந்து செவியை கடிக்கிற ஒரு ஆளுநர். இதற்கெல்லாம் மேலாக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு எதிராக விமர்சனங்களை செய்கின்ற ஒரு சில நீதிபதிகள். இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு அற்புதமான ஆட்சியை 5 ஆண்டுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல், ஜாதி மத மோதல்கள் இல்லாமல், மதவெறி இல்லாமல், ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக படித்த இளைஞர்கள், பெண்கள் மகிழ்ச்சியுறுகின்ற வகையிலே இன்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கி தங்கள் வெளியை உயர்த்தி பார்த்து கைகளை உயர்த்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த சாதனையினுடைய நாயகன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆகவேதான் MKS2 என்று நாங்கள் சொல்லுவோம். will be under your control னு சொன்னீங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ இந்த கூட்டணியில ரொம்ப உற்சாகமா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அடுத்து பீட்டர் சாரும் பேசுவாங்க. அது பீட்டர் சொல்றதுக்கு நாங்க உற்சாகமா தான் இருக்கோம் சார். நாங்க உற்சாகமா தான் இருக்கோம். அதாவது மூத்த அண்ணனுக்காக அவர் பாரிகார்டை தாண்டி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார் கோயம்புத்தூர்ல. இப்ப எதுவும் வாங்க மாட்டாரு. இப்ப வாங்குவோம், நாங்க வாங்குவோம். தேர்தலுக்கு பிறகு நாங்க வாங்கி கொடுப்போம். ஏன்னா 29 மணி ஆட்சி மாறுது நான் தானே சொல்றேன். ஓகே, பீட்டர் சொல்லுவார். வணக்கம். எனக்கு இப்போ ராஜா பக்கத்துல உட்கார பயமா இருக்கு. என்ன திருத்திடுவாரோன்னு பயமா இருக்கு எனக்கு. அப்பாவை திருத்தினேன், தாத்தாவை திருத்தினேன், மகளை திருத்தினேன்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பீட்டரையும் திருத்திடுவேன்னு சொன்னார்னு வச்சுக்கங்க. அதனால அவர் விடைபெற்று சொல்லட்டும், நம்ம இருக்கு தொடர்ந்து பேசலாம். அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே ஆர்வம் இல்லாதது போலவும், அவர்கள் ஏதோ இந்த கூட்டணி விரும்பாதது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் வேண்டுமென்றே சித்தரிக்க முற்படுகின்றன. ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை தமிழகத்தினுடைய பிரச்சாரத்திற்கு வராததின் காரணம் அசாம், கேரளா, பாண்டிச்சேரி போன்ற முக்கியமான காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள மாநிலங்களில் 9ஆம் தேதி தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு தான் நாங்கள் வருகிறேன். எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், திரு சிவகுமார் அவர்கள். இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய பயண திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரோடு சேர்ந்து
எப்படி தொடர்ந்து பிரச்சாரத்தை நடத்துவது என்பதை பற்றிய வியூகங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். அநேகமாக தமிழ்நாட்டிலே 4 இடங்களிலே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. எங்கள் அன்புக்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் வர இருக்கின்றார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வர இருக்கின்றார்கள். எல்லோருமே நம்முடைய முதலமைச்சரை மீண்டும் ஒருமுறை முதலமைச்சராக்கி பார்ப்பதிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய கமிட்மெண்ட், ஈடுபாடு, உடனிருப்பு உண்டு என்பதை நான் உறுதிபட தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஊடகங்கள் மட்டுமா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்களும் அவங்க பேசின கருத்துகளும் பெரிய விமர்சனமானதான இந்த கேள்விக்கும். அதாவது தம்பி, நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அனுகூல சத்துருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது இது இன்றைய அரசியலினுடைய ஒரு 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 வியாதி போல இருக்கிறது. இது உடனிருந்தே கொள்கின்ற வியாதிகளாக இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சியிலுமே இதை போன்றவர்கள் திடீர்னு சில ஒளிநாடாக்களை வெளியே கிளப்புவது, சில சந்தேகங்களை கிளப்புகின்ற சமூக ஊடகங்களின் மூலமாக பொய் பிரச்சாரங்களை நடத்துவது, சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு கட்சியை காட்டி கொடுக்க நினைப்பது, இதை போன்ற துரோகத்தை எல்லாம் மீறித்தான் தேர்தல்களிலே வெற்றி பெறுகிறோம். பொதுமக்களுக்கும் அதை பற்றி நல்ல புரிதல் இருக்கிறது. இல்ல, அது துரோகம்னு சொல்லுவீங்களா? அது ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பர்களாக இல்ல நெருக்கமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் பேசும்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த கேள்வி வந்து அப்படி நெருக்கமாக காண்பிக்கக்கூடியவர்களால் தான் நமக்கு அதிகமான ஆபத்துகள் சில சமயத்தில் வருகிறது. ஆகவே அதையெல்லாம் புறந்தள்ளுகிற வகையிலே ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வர இருக்கிறார். மிகச்சிறப்பான பிரச்சார திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஆகவே அதை பற்றிய சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. இந்தியா கூட்டணி தமிழகத்திலே மிக வலுவாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி தங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் பயன்படுத்தி உழைக்கும். வெற்றி பெறுவதற்கான எங்களிடம் இருக்கின்ற சக்திகள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்கிற உறுதியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று நெல்லையில, தூத்துக்குடியில விஜய் அவர்கள் பிரச்சாரம் பேசும்போதும் கூட காங்கிரஸ் கட்சியை நோக்கி அவர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. குறிப்பா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களே எங்க பக்கம் தான் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் தான் அவங்க கூட கூட்டணியில இருக்கிறாங்க, இந்த கூட்டணியே ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி, அவர் பயன்படுத்தின வார்த்தை, இப்படியா இருக்கு, யாருக்குமே பிடிக்காம இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடரணும்னு அவங்களுக்கே ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது சாணக்கிய சபதம் அர்த்த சாஸ்திரம் படித்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மித்திர பேதம் என்று ஒரு வார்த்தை உண்டு. நண்பர்களுக்குள் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவது ஒரு வகையான ஒரு யுக்தி. யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி நீங்க பேசுங்க, இப்படி நீங்க பேசுனீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் கேட்கிறேன், எங்கிட்டையாவது கல்லாப்பட்டின்னு ஒரு கூட்டணி இருக்கு, உங்கள்கிட்ட எந்த கூட்டணி இருக்கு? நீர் கூட்டணின்னு தினசரி பேசி கொண்டுதான் இருக்கின்றீர்களே ஒழிய இதுவரை எந்த கட்சியும் உங்களோட கூட்டணிக்கு போனதாக தெரியலையே. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்திலே வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் கொள்கை சார்ந்த அடிப்படையிலும் மிக உறுதியான ஒன்றோடு ஒன்று இணைந்து கடந்த காலங்களிலே மிக வெற்றிகரமான நிரூபிக்கப்பட்ட கூட்டணி என்பது நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான். அந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். எங்களுக்கு இருக்கிற என்ன அபாயம், என்ன பயப்படுறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் நீங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசமாக சில இளைஞர்கள் கூடி அவர்கள் வாக்களித்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தல் எதற்காக எந்த காலகட்டத்திலே நடக்கிறது என்று சொன்னால், அதை லேசா தொட்டுட்டு போனார் ராசா. அதாவது அரசியல் சாசன சட்டத்தின் விழுமியங்களை முழுமையாக அழித்தொழிப்பது. நம்முடைய தென் மாநிலங்களுக்கு, அதிலும் குறிப்பாக எல்லாவித சிறுபான்மையினர், அவர்கள் மொழி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், மத சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், சமூக சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஊர்ல பெரிய சாதி இருக்கும், சின்ன சாதி இருக்கும், அதிக மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், சின்ன மொழி பேசக்கூடிய இருப்பார். எல்லோருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே கவசம் என்னவென்றால் அரசியல் சாசன சட்டம் தான். இந்த அரசியல் சாசன சட்டத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்களும் அவர்களுடைய தாய் இயக்கங்களும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசியல் சாசனத்தை முழுமையாக முறியடிக்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பம் அவர்கள் இப்பொழுது வந்திருப்பதாக நினைக்கிறார். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறோம். கருத்தும் பீட்டர் சார், அதோட நீங்க ஒன்று சொல்ல விரும்புறீங்க, அது முடிங்க, நான் கேள்வி. அதாவது சட்டம் ஒழுங்கு பேசுகிறவங்க சாத்தாங்குளம் கொலை வழக்கினுடைய தீர்ப்பை தயவு செய்து படிச்சு பார்க்கணும். சாத்தாங்குளம் கொலை வழக்கு
எவ்வளவு பெரிய படுபாதாளமோ பயங்கரமான காவல்துறையை சார்ந்தவர்களே முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் பெரும் பாதகம். ஆனா நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னது போல அன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? எடப்பாடியார் மூச்சு திணறல்ல இறந்து போனாங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரட்டை மரண தண்டனை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த நீதிமன்றத்தில் இருந்த குற்றவாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, அன்னைக்கு ஆட்சியிலே இருந்த எடப்பாடி அரசுக்கு வழங்கப்பட்ட இரட்டை மரண தண்டனை தான் அது. ஆகவே சட்டம் ஒழுங்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மனிதன் துவங்கிய நாளிலிருந்து கொலை குற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அரசாங்கங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் தகுந்த நடவடிக்கை எடுப்பது. எடப்பாடியை போல 13 பேரை சுட்டு கொன்றுவிட்டு, காவல்துறை சுட்டு கொன்றுவிட்டு, நான் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் அல்ல ஸ்டாலின். நிறைவு கருத்தாகும் சார். எல்லாருக்குமே ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சார். இப்போ காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு கூட்டணி பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைவு கருத்தா நீங்க 30 செகண்ட்ல பேச வேண்டிய விஷயம். அதாவது இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணியில நாங்க எல்லோரும் ஆட்சி அதிகாரத்திற்காக ஒன்றாக இருக்கிறோம் என்பது இல்லை. இந்த கூட்டணியில் இருக்கின்ற எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அங்கத்துவம் வைக்கின்ற அத்தனை கட்சிகளுமே நாங்க கொஞ்சம் விட்டுத்தான் கொடுத்திருக்கிறோம். எதற்காக விட்டு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கிற பெரிய தீமையை அதை எதிர்கொண்டு தமிழகத்தை வழிநடத்துவதற்கான தகுதியும் அதற்கான முனைப்பும் உள்ள ஒரே தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவர்களோடு நின்று அவரை மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் அமர்த்துவது எங்கள் கடமை என்று நினைக்கிறோம். அதுதான் ஒழிய ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் 2வது கட்டம்.